நற்பவி யோகிராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீட்டில் தங்கம் நிறைய சேரணும், தங்க நகை வாங்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆசைப்படுவீங்க. அதுக்கு இன்றைக்கி தங்கத்தோட விலையை நினைக்கும் போது ஒரு பயமாக தான் இருக்கும். விட்டுருங்க, அதை பற்றிலாம் பயப்படாதீங்க. சின்ன சின்ன சேமிப்பு பண்ணுங்கள், நகை சீட்டு போடுங்க, அல்லது நீங்கள் வேறு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு சேரும்போது ஒரு 5000 ரூபா ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா சேரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உடனே ஒரு சின்ன காயின், ஒரு 500 மில்லி காயின், 1 கிராம் காயின், 2 கிராம் காயின், உங்கள்கிட்ட என்ன பணம் இருக்கோ அந்த பணத்தையே வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா செலவு பண்ணிடுவீங்க. அப்பப்போ போய் காயின் வாங்கிட்டு வந்துடுங்க, வாங்கிட்டு வந்து வச்சுருவது ரொம்ப சிறப்பு. அதுபோலவே நமக்கு தொடர்ந்து நமக்கு செல்வ வளம் அதிகமாகணும், தங்கம் நிறையா சேரணும், சொர்ண யோகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஒரு வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் குரு பகவானுக்கு, அதாவது தட்சிணாமூர்த்திக்கு, இதில் நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவானுக்கும் ஒரு மஞ்சள் வஸ்திரம் வாங்கி சாத்தி அங்கேயும் கொண்டக்கடலை மாலை போட்டு அங்கே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணிடுங்க. பிறகு தட்சிணாமூர்த்திக்கிட்ட வாங்க. தட்சிணாமூர்த்திக்கிட்ட வரும்போது 3 மஞ்சள் நிற டவல், மஞ்சள் துண்டு 3 வாங்கணும். அந்த சுவாமிக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஊரில் என்ன அளவுக்கு தட்சிணாமூர்த்தி இருக்காரோ அந்த அளவுக்கு அவருக்கு சாத்துற மாதிரி தலையில் கட்டி விடுறதுக்கு ஒரு மஞ்சள் துண்டு, தோல் மேலே போட்டு விடுறதுக்கு ஒரு மஞ்சள் துண்டு, இடுப்பில் கட்டி விடுறதுக்கு ஒரு மஞ்சள் துண்டு. இதுதான் உருவத்துக்கு உங்கள் ஊரில் உள்ள தட்சிணாமூர்த்தியோட சிலைக்கு தகுந்த மாதிரி இந்த துண்டை வாங்கி அவருக்கு சாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு கொண்டக்கடலை மாலை போட்டு 3 நெய் தீபங்கள் ஏற்றணுமா. நெய் தீபம் மஞ்சள் திரி போட்டு தீபம் ஏற்றி இந்த ஒரு காயின், அது 100 கிராம், உங்கள்கிட்ட என்ன அளவில் தங்க காயின் இருக்கோ அந்த தங்க காயினி ஒரு மஞ்சள் துணியில் வச்சு கட்டி அதை கொண்டு போய் குரு பகவான் மடியில், அங்கே பூஜை பண்ணுறவங்ககிட்ட கொடுத்தீங்கன்னா குரு பகவான் மடியில் வச்சு தேங்காய் பழம் உடைச்சி உங்கள் குடும்ப நபர்கள் எல்லாரோட பேர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த தங்க காயினை அந்த வியாழக்கிழமையே கொண்டு குரு ஹோரையில் நீங்கள் தங்கம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சிட்டிங்க அப்படின்னா எப்படியாவது ஒரு வகையில் உங்களுக்கு தங்கம் சேரும், சொர்ண யோகம் கிடைக்கும். நன்றி, வாழ்த்துக்கள், நற்பவி.